சில நல்ல விஷயங்கள் நடக்கும்போது அதை நம்மளால் தடுக்கவும் முடியாது. அதே நேரத்தில் அதை தடுக்கிறதுக்காக நிறைய பேர் போராடிட்டும் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயந்தான் ஈரான் அமெரிக்காவுக்கு இடையே நடந்த அக்ரிமெண்ட். இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தினுடைய டிராஃப்ட் வெர்ஷன் 2 நாடுகளும் கையெழுத்து போட்டுட்டாங்க. அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன், அதனுடைய அடுத்த கட்ட நகர்வு அப்படின்னு சொல்லும்போது சுவிட்சர்லாந்தில் வச்சு நாளைய தினம் நடைபெறும் அப்படிங்கிற ஒரு செய்தி நமக்கு எல்லாமே கிடச்சிருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடியே இப்போ இஸ்ரேல் அமெரிக்காவை ரொம்ப பெரிய அளவில் புறம் தள்ளி பேசுகிறது. அமெரிக்கா எங்களுடைய கருத்தை நீங்கள் கேட்காமையே இந்த அக்ரிமெண்ட் அப்படிங்கிறத சைன் பண்ண போகிறீங்க, கண்டிப்பாக நாங்கள் அதுக்குள்ளே இன்பவுண்ட் ஆக மாட்டோம் அப்படின்னு சொல்லி அமெரிக்காவுக்கு எதிரான கழக குரலை எழுப்பியிருக்காங்க. அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஈரான் கூட இப்போ அமெரிக்கா போட்டிருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் அப்படிங்கிறது இதுவரையிலும் இல்லாத அளவுக்கு வரலாற்று சிறப்புமிக்க ஒப்பந்தமாக அவங்க பார்க்குறாங்க. ட்ரம்ப் அவர்களும் அப்படி தான் பார்க்கிறார். ஷெபாஸ் ஷெரீஃப் அவர்களாக இருக்கட்டும், கத்தாராக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே இதை வச்சு ஒவ்வொரு பிளான் இருக்குது. அப்படிப்பட்ட பிளானை இப்போ இஸ்ரேல் ரொம்ப பெரிய அளவில் நசுக்கிடுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் உலக அரசியலில் மாற்றங்கள் எப்போ வேணாலும் நிகழலாம். அது நாளைய ஒரு தினத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். அமெரிக்கான்னு சொன்னோடனே நமக்கு கெத்தான நாடு, ஈரானெல்லாம் என்ன சாப்பிட்ரும்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஈரான் அதை விட கெத்தானுன்னு, உன் உருட்டல் மிரட்டலுக்கெலாம் நான் பயப்பட மாட்டேன், கடைசி வரையிலும் யுத்தம் வேணாலும் செய்வேன், உனக்காக அமைதி பேச்சுவார்த்தைக்கு வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தான் ஒரு 80-85 தினங்களாக இந்த யுத்தம் அப்படிங்கிறது தொடர்ச்சியாக ஓடிக்கிட்டே இருந்துச்சு. கடைசி வரையிலும் யுத்தம் அப்படிங்கிறது நிற்பதற்கான வாய்ப்புகள் இல்லைன்னு சொன்ன உடனே 2 நாடுகளுமே அமைதி பேச்சுவார்த்தைக்கு பின்னாடியில் இருக்கக்கூடிய பலவிதமான சர்ச்சைகள் இது எல்லாமே ஓடிட்டு இருந்துச்சு. சரிப்பா, இது எல்லாத்துக்குமே மிகப்பெரிய தடைகளாக இருந்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான். 2 பேரும் பேச்சுவார்த்தைக்கு வருவாங்க, இஸ்ரேல் லெபனனை போட்டு அடிப்பாங்க. ஈரான் சொல்லுவாங்க, நீ லெபனன் அடித்தா நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பேட்டர்னாகவே இஸ்ரேல் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த பேட்டர்னை எப்படியாவது பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்களும் ஈரானுடைய முக்கியமான தலைவர்களும் சேர்ந்து ஒரு டிராஃப்ட் அப்படிங்கிறத ரெடி பண்ணுறாங்க. 14-15 புள்ளிகள் இருக்கக்கூடியது அந்த டிராஃப்ட். இந்த டிராஃப்டை மாற்றி ஐட்ரேட் பண்ணுறாங்க. இதில் எதை சேர்க்கணும், எதை சேர்க்கக்கூடாது, எந்த கிளாஸை சேர்த்து எந்த கிளாஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான ஐட்ரேஷனுக்கு பிறகு ஒரு ஒப்பந்தம் அப்படிங்கிறது 2 பேருக்கும் இடையே கையெழுத்தாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொன்னவங்க திடீர்னு நேற்று பார்த்தா கையெழுத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த டிராஃப்ட் வெர்ஷன் இதை கண்டிப்பாக நம்ம காங்கிரஸ் சபைக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இந்த டிராஃப்ட் வெர்ஷன் அப்படிங்கிறத காங்கிரஸ் சபைக்கு அனுப்பியிருக்காங்க. ஒருவேளை காங்கிரஸ் சபைக்கு அனுப்பாமலேயே அமெரிக்க அதிபர் நினைச்சிருந்தாலே ஈரான் சார்ந்திருக்கக்கூடிய பொருளாதார தடைகளாக இருக்கட்டும், ஈரானுக்கான ட்ரேடாக இருக்கட்டும், இதெல்லாமே நடத்தியிருக்க முடியுமான்னு கேட்டால் எஸ், நடத்தியிருக்க முடியும். அமெரிக்க அதிபருக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குது. ஈவன் காங்கிரஸ் சபை அதை ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் கூட அவருடைய வீட்டோ பவரை வச்சு அவர் என்ன செய்கிறாரோ அதை அமெரிக்காவினுடைய அதிபராக செய்ய முடியும். பட் இந்த இடத்துல அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் இவ்வளோ நாள் வாழ்ந்த அமெரிக்க அதிபர்களை விட, இவ்வளோ நாள் எடுத்த முடிவுகளை விட இந்த முடிவு வரலாற்று சிறப்பு மிக்கிறது அப்படின்னு சொன்னாங்கல்ல. அப்போது ஈரான் அமெரிக்காவினுடைய டீலை பற்றி அரபுலக நாடுகளும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஆப்பிரிக்க நாடுகளும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஐரோப்பிய நாடுகளும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க, ஆசிய நாடுகளும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஏன்னா கச்சா எண்ணெய் அப்படிங்கிறது எல்லாருக்குமான ஒரு கனெக்டிங் பாயிண்டாக இருக்குது. இந்த கச்சா எண்ணெய் இப்போ நம்ம க்ரூட் ஆயிலாம் எடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பேரலுக்கு 82 ரூபா 85 ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன், $85. வர்ற நாட்களில் அது 75-78 இந்த ரேஞ்சுக்கு வரலாம். ஒருவேளை இந்த ரேஞ்சுக்கு வந்தால் அது மக்களுக்கு நல்லபடியாக இருக்கும், மக்களுக்கு விலை உயர்வு அப்படிங்கிறது கட்டுப்படுத்தப்படும், இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறது கட்டுப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் நடந்துருச்சுன்னா உலக நாட்டு மக்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருப்பாங்க. பட் இங்கே இன்னொரு சிக்கல் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே இருக்கோம். இந்த யுத்தத்தை நிற்க விடாமல் அந்த யுத்தம் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நாடுகளில் இஸ்ரேல் இருக்காங்க, நெத்தன்யாகு அவர்கள் இருக்கார். அந்த நெத்தன்யாகு அவர்களை பொறுத்த வரைக்கும் யுத்தம் நடந்தால் மட்டும்தான் அவருடைய அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது இஸ்ரேலில் இருக்கும். அப்படி இல்லைனா இஸ்ரேல் அரசியலேருந்து நெத்தன்யாகு அவர்கள் விடை பெற்று விட வேண்டிதான். நெத்தன்யாகு அவர்களை அரெஸ்ட் பண்ணுறதுக்கும் அங்கே இருக்கக்கூடிய படை வீரர்கள் எல்லாருமே தயாராக இருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு அவர் மேலே கெட்ட பெயர் இருக்குது. பட் மக்களாகிய இஸ்ரேல் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போதைக்கு நெத்தன்யாகு அவர்கள்னா நம்ம நாட்டை யாராலையும் பாதுகாக்க முடியாது, இவ்வளோ கடுமையான யுத்தம் நடந்துட்டுருக்கு, இதற்கு நெத்தன்யாகு அவர்கள் வேண்டும் அப்படின்னு சொல்லி யுத்தம் காரணமாக ஒரு நாட்டுக்கு, ஒரு அதிபருக்கு, ஒரு பிரதமருக்கு மிகப்பெரிய அளவில் வரவேற்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நாம் நெத்தன்யாகு அவர்களை கை காண்பிக்கலாம். சரி, இந்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்கிறது என்ன? இஸ்லாமாபாத் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் த இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஈரான் அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா, இதுதான் இந்த மெமரண்டத்தினுடைய பெயர். இந்த ஒரு பீஸ் டீல் அப்படிங்கிறதுல அடுத்த கட்டமாக ஹிஸ்புல்லாவை என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான்.
அப்போ லெபனனில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லாவை நாங்கள் அடிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் இஸ்ரேல் சொல்கிறாங்க. நீ ஹிஸ்புல்லாவை அடிக்கலடா, நீ அடிக்கிறதே லெபனன் நாட்டு மக்கள் தான் அப்படின்னு சொல்லி லெபனன் அரசாங்கமும் சொல்லுது. அப்போது லெபனன் அரசாங்கம் ஒரு படிக்கு மேலே வந்து சதன் லெபனனா, சதன் பெய்ரூட்டா, இங்கே தான் ஹிஸ்புல்லா அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் குற்றம் சுமத்துகிறார்கள் அல்லவா. அந்த இடத்துக்குள்ள லெபனனுடைய போலீஸ் ஆர்மி அப்படிங்கிறத நீங்கள் நிப்பாட்டுறோம், எங்களை தாண்டி அங்கே ஹிஸ்புல்லா வளர முடியாது, எங்கள் நாட்டை நாங்கள் பார்த்துக்கிறோம், இஸ்ரேல் நீ என்ன செஞ்சிரு, சதன் லெபனன் பக்கமாக இருந்து உங்களுடைய படை வீரர்களை திரும்ப எடுத்துக்கொள் அப்படின்னு சொல்லக்கூடிய சஜஷன்ஸ், அதே நேரத்தில் எச்சரிக்கை, இது இரண்டையுமே ஒரே சேர கொடுக்குறாங்க லெபனன் அரசாங்கம். லெபனன் அரசாங்கம் இவ்வளோ ஒரு எச்சரிக்கை கொடுத்த பிறகும் அவங்களுடைய படை வீரர்களை அங்கேயே வச்சுருப்பாங்களா இஸ்ரேல் அப்படின்னு கேட்டால் ஆமாங்க, அங்கேயே தான் வச்சுருக்காங்க. ஒரு இன்ச் கூட நாங்கள் நகர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. காரணம் என்னென்னா, எங்களுக்கான ஒரு டார்கெட் இருக்குது, அந்த டார்கெட் அடிக்கிற வரைக்கும் நாங்கள் இந்த சதன் லெபனனில் தான் இருக்க போகிறோம், ஹிஸ்புல்லா எங்களுடைய டார்கெட் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் கூட இந்த இடத்துல எதிராக இருந்தாலும் இஸ்ரேல் தனியாக இருந்து நாங்கள் ஹிஸ்புல்லாவை அடிப்போம் அப்படின்னு சொல்லி நிற்கிறாங்க. இன்னைக்கு கொஞ்சம் முன்னாடி சதன் லெபனன்ல இருந்து வந்த செய்தி என்னன்னா, இஸ்ரேல் அவங்க அந்த அட்வான்ஸ் சதன் லெபனன் பக்கமாக அவங்களுடைய படை வீரர்களை உள்ளே கொண்டு வந்துட்டு இருந்த போது அதை நாங்கள் தடுத்து நிப்பாட்டினோம் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புல்லா ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹிஸ்புல்லா ரீஜனுக்கு இஸ்ரேலினுடைய ராணுவ படை வீரர்கள் முன்னேறி கொண்டு வரும்போது அதை தடுப்பதற்காக ஹிஸ்புல்லாவும் சண்டை போடுறாங்க. இந்த இரண்டு பேருக்கான சண்டை தான் அங்க இருக்கக்கூடிய உள்நாட்டு போராக பார்க்கப்படுகிறது. ஹிஸ்புல்லா என்ன சொல்லியிருக்காங்க நல்லா கவனிங்களேன். As a result, the enemy was forced to retreat and deploy helicopter under the cover of smoke screen and artillery fire during the night to evacuate its losses அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உள்ள இஸ்ரேலினுடைய ராணுவ வீரர்கள் வந்தார்கள் அப்படின்னும் அவங்கள நாங்கள் சுட்டு வீழ்த்தி விட்டோம், அது வெளி உலகத்துக்கு தெரியாமல் இருப்பதற்காக நைட்டோடு நைட்டை என்ன செஞ்சிட்டாங்க, ஒரு ஹெலிகாப்டர் கொண்டு வந்து இஸ்ரேல் அவங்களுடைய ராணுவ வீரர்களுடைய பிணங்களை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற தகவலை கொடுக்குறாங்க. வான்ஸ் பொறுத்த வரைக்கும், ஜேடி வான்ஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்காவினுடைய சாங்ஷன்ஸ், ஈரான் மீது ஏகப்பட்ட பொருளாதார விதிச்சிருக்காங்கல்ல அமெரிக்கா, அந்த பொருளாதார தடையெல்லாம் எப்போது நீக்கப்படும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டைம் லைனை கொடுத்துருக்கார். ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் ஷுட் பி டோல் ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக ஒரு கப்பல் கடப்பதற்கு கப்பம் கட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈரான் இப்போ சொல்லிட்டு இருக்காங்க. கப்பம் டேக்ஸ் இல்லாட்டி அந்த வழியாக போகிறதுக்கான ஒரு லெவி சார்ஜ் இப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு சார்ஜ், ஒரு அமௌண்ட்டு. அப்போ இந்த அமௌண்ட் அப்படிங்கிறது நீ வாங்கக்கூடாது. யார் சொல்கிறா? அமெரிக்கா சொல்கிறாங்க. ஏன்னா பீஸ் டீல் அப்படிங்கிறது இரண்டு நாடுகளுக்கு இடையே வந்துருச்சு. அந்த பீஸ் டீல் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக ஒர்க் அவுட் ஆகணும்னா நீ என்ன செய்யக்கூடாது, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக கப்பல் போகிறதுக்கான அந்த அனுமதி பைசா பணம் அப்படிங்கிறத வாங்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக US military has allowed at least 12 ships to pass through its naval blockade of Iran ports following the MOE அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 12 அமெரிக்காவினுடைய ராணுவ கப்பல்கள் இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை கடப்பதற்கான அனுமதியை ஈரான் கொடுக்க வேண்டும். 12 கப்பலை அவங்க கடந்துட்டாங்கன்னா ராணுவ வீரர்களை உள்ளே கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இந்த 12 கப்பலையும் நீங்கள் அனுமதித்து தான் ஆக வேண்டும், இல்லாட்டி உங்களை வந்து ஈஸியாக எல்லாரும் சேர்ந்து என்ன செஞ்சிருவாங்க, ஈரானை அழிச்சிருவாங்க. அதாவது ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ்க்குள்ளே வந்து நாங்கள் எங்களுடைய படை வீரர்களையும் எங்களுடைய ஒட்டுமொத்தமான இராணுவத்தையும் உள்ளே அனுப்புவதற்கான சம்மதத்தை ஈரான் தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஈரான்கிட்டே வந்து நிற்கிறாங்க அமெரிக்கா. இதை செஞ்சிட்டிங்கன்னா நாங்கள் என்ன செஞ்சிடறோம், உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் திறந்து கொடுக்குறோம், சாங்ஷன்ஸ் அப்படிங்கிறத இப்போவே நிவர்த்தி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. மூணாவதா, as a part of final deal between US and Iran, Washington expect Tehran will not have a missile that can broadly threaten the entire world அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒருவேளை இந்த MOE வந்து சைன் பண்ணிட்டாங்க, அது ஒரு ஒப்பந்தமாகவே மாறிடுச்சு அப்படின்னா இந்த உலகத்தையும் உலக நாடுகளையும் உலக நாட்டு மக்களையும் அச்சுறுத்த மாதிரியான ஒரு மிசைல்ஸை ஈரான் தயாரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறத அஷ்யூர் பண்ணியிருக்காங்க. பட் ஈரான் ஏதாவது ஒரு இடத்துல அதை அஷ்யூர் பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லை, நாங்கள் அணு ஆயுதம் தயாரிக்க மாட்டோம், எங்களுடைய இந்த நியூக்ளியர் ஃபியூஷன் இதை பற்றிலாம் நாங்கள் நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், அதெல்லாம் இனிமேல் செய்ய மாட்டோம், இந்த அணு ஆயுதம் அப்படிங்கிறது எங்கள் நாட்டை அழித்து விடும் அப்படின்னு சொல்லி ஈரான் என்னைக்காவது சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்போ ஈரானை பொறுத்த வரைக்கும் அணு ஆயுதம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு நாட்டை இப்போது பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக அணு ஆயுதம் தேவைப்படுகிறது. அந்த அணு ஆயுதம் அப்படிங்கிறத தயாரிக்கிறதுக்கான முயற்சியில் ஈரான் அரசாங்கம் ஈடுபட்டு இருக்கும்போது தான் இவங்க என்ன சொல்கிறாங்க, வேர்ல்டு லெவலில் ஒரு அழிவை ஏற்படுத்தக்கூடிய வெப்பன், அதை சம்மந்தப்பட்ட ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை ஈரான் நிப்பாட்ட வேண்டும், அவங்களுடைய அணு ஆயுதம் அப்படிங்கிற அந்த கான்செப்ட், அவங்களுடைய எதிர்காலம் இதை அப்படியே நிப்பாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்கிறக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. கடைசியாக, த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வில் சூன் பிரீஃப் காங்கிரஸ் ஆன் த ஈரான் டீல். நான் சொன்ன மாதிரி இப்போ அது நடந்துட்டு இருக்கு, அதுக்கான டிராஃப்ட் வெர்ஷன் அனுப்பிட்டாங்க. பார்ட் ஆஃப் த கோல் ஆஃப் வாஷிங்டன் பீஸ் அக்ரிமெண்ட் வித் ஈரான் இஸ் டு அலோ த லெபனீஸ் கவர்மெண்ட் டு police the south of its country rather than ஹெஸ்புல்லா. இப்போ ஹிஸ்புல்லா அங்கே இருக்கிறதுக்கு பதிலாக அங்கே இருக்கக்கூடிய லெபனனுடைய இராணுவமும் காவல்துறை அதிகாரிகளும் அவங்களுடைய பார்டரையும் மீதம் இருக்கும் ஏரியாக்கள் எல்லாத்தையுமே என்ன செஞ்சிருவாங்க, ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டு காப்பாற்றிடுவாங்க. இதுக்கு எங்கே வந்துச்சு ஹிஸ்புல்லா அப்படிங்கிற அமைப்பு, அது உடனடியாக என்ன செய்யணும், கலைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்ரேல் will have to respect the peace process with Iran
which is good for them. Attacks in Beirut that kills civilians are not acceptable அப்படின்னு சொல்லி பெய்ரூட் பக்கமாக இருக்கக்கூடிய தாக்குதலுக்கு இன்னைக்கு இஸ்ரேலினுடைய தலைவர்களும் கண்டனத்தை தெரிவித்து வருகிறார்கள். ஒருவேளை இதை ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபரோ இல்லாட்டி அரபுலக நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு நபரோ பேசியிருந்தார்கள் என்றால் அதனுடைய டிரான்ஸ்லேஷன் இங்கே இருக்கக்கூடிய மெஜாரிட்டியான மக்களுக்கு எதிரானதாகவோ இல்லை அவங்க செஞ்சது தப்பு அப்படிங்கிற மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதே மாதிரி தவறு தான் உலகத்தில் பல மூலைகளையும் நடந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கிறது. அப்போ ஹிஸ்புல்லாவை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்புல்லா அழிக்கப்பட வேண்டும் என்றால் அந்த இடத்துக்குள்ள லெபனானுடைய இராணுவம் பெருக வேண்டும் அப்படின்னு சொல்லி யார் திட்டம் போடுறாங்க? இப்போ வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களும் திட்டம் போடுறாங்க. அடுத்ததா குவைத் தான். குவைத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க குவைத் பெட்ரோலியம் கார்பரேஷனுக்கு எதிராக ஒரு அட்டாக் அப்படிங்கிறது நடந்துச்சுல, அந்த நேரத்தில் யாரெல்லாம் லீவில் இருக்கீங்களோ, யாரெல்லாம் இப்போ ரொம்ப சொகுசு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்களோ, அந்த ட்ரூப்ஸ் எல்லாம் உடனடியாக வந்துருங்க, உங்களுக்கு லீவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ எல்லாருமே நீங்கள் வேலை செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி குவைத் சொல்லும்போது அதை இன்னைக்கு தான் அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, நீக்கி இருக்கிறார்கள். ஓகே, வேலை செய்கிறவங்க வேலை செய்யுங்க, வேலை செய்யாதவங்க விடுமுறையில் இருக்கிறவங்க விடுமுறையில் இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஹூ ரெப்ரசன்ட் ஈரான் அண்ட் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி நாளைக்கு டெலிகேஷன் அந்த அமெரிக்காவினுடைய இல்லாட்டி ஈரானுடைய 2 தலைவர்களையும் ஒற்றுமைப்படுத்தி பேசக்கூடிய அந்த டெலிகேட் யார் அப்படிங்கிறது இன்றைக்கும் புரியாத ஒரு புதிராக இருக்கிறது. யூகே பொறுத்த வரைக்கும் இஸ்ரேலுடைய மிலிட்ரி குட்ஸை இந்த யுத்த காலத்தில் அதிக அளவு வாங்கியிருக்காங்க யூகே. ஆனால் அதே யூகே கத்தார் மற்றும் சவுதி அரேபியா இவங்க எல்லாருமே சேர்ந்து யூகேனுடைய பிரைம் மினிஸ்டரும் சேர்ந்து சதன் லெபனன் பக்கமாக இஸ்ரேல் போகக்கூடாது, இஸ்ரேல் சதன் லெபனன் பக்கம் போகிறத நிப்பாட்ட வேண்டும், அப்படி இருந்துச்சுன்னா நாங்கள் சதன் லெபனனில் உங்களுக்கு எதிராக தாக்குதலை செய்ய வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுக்கு எதிரான குரலை யூகே இன்று பதிவு செய்திருக்கிறது. ஸோ நாளை ஒரு தினம், இந்த ஒரு தினத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. எல்லாமே நல்லதாக நடந்துச்சுன்னா யுத்தம் நம்ம கண்ணை விட்டு போயிடும். யுத்தம் கண்ணை விட்டு போயிடுச்சுன்னா கோல்டுக்கான விலை இறங்க ஆரம்பிச்சிடும். கோல்டுக்கான விலை இறங்க ஆரம்பிச்சிருச்சுன்னா க்ரூடுக்கான விலையும் அப்பப்போ அப்படியே இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சுன்னா கண்டிப்பாக மக்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன, பிஸ்னஸாக இல்லை என்ன வச்சு செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் அவங்க முன்னாடி வரும். ஸோ எல்லாத்தையும் முடக்கி போட்டு இருப்பது ஈரான் அமெரிக்கா இஸ்ரேலினுடைய யுத்தம். அதில் தெளிவு பிறக்குமா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.